நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அரசியல் பரபரப்பு மேலும் அதிகரித்து வருகிறது. காங்கிரஸ் வேட்பாளரான ரூபி மனோகரனுக்கு எதிராக மகிழா காங்கிரஸ் நிர்வாகியும் மாவட்ட கவுன்சிலருமான தனிதங்கம் சுயேச்சையாக வேட்பு மனு தாக்கல் செய்திருப்பது உள்ளக முரண்பாடுகளை வெளிப்படையாக காட்டுகிறது. வேட்பாளர் தனிதங்கம் கட்சியின் அடிப்படை பணியாளர்களின் கருத்துகள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் உள்ளூர் மக்களின் எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்காத வகையில் வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் அவருக்கு உள்ளூர் அளவில் ஒரு பகுதி ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்நிலையில் முக்கிய கட்சிகள் அனைத்தும் இந்த தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. சுயேச்சை வேட்பாளராக தனிதங்கம் களமிறங்கியிருப்பது குறிப்பாக காங்கிரஸ் வாக்கு வங்கி மீது தாக்கத்தை ஏற்படுத்தி தேர்தல் முடிவில் மாற்றத்தை உருவாக்கும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இந்த உட்கட்சி பிரச்சினையை தங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்த முயற்சித்து வருகின்றன. இதனால் நாங்குநேரி தொகுதியில் இந்த முறை பல்முனை போட்டி உருவாகி இறுதி வரை கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என் பேர் தனிதங்கம், ஊரு களக்காடு, சாலைப்புதூர் களக்காடு. நான் இப்ப மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலரா இருக்கேன். காங்கிரஸ் கட்சியில 30 வருஷம் கட்சி பண்ணிட்டு இருக்கேன். மகிழா காங்கிரஸ்ல 17 வருஷம் மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவியா இருந்தேன். இப்ப மகிழா காங்கிரஸ் ஸ்டேட் கோஆர்டினேட்டரா இருக்கேன். ஆனா நாங்க சீனியர் லீடர், நாங்கெல்லாம் எங்க கட்சியில நாங்க தொகுதியில எம்எல்ஏ, நாங்குநேரி தொகுதியில எம்எல்ஏ சீட்டு ஒரு வாய்ப்பு மக்கள் ஆதரவோட நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில டெல்லியில எல்லாம் போய் இருந்து சீட்டு கேட்ட தலைவர்களை பார்த்து எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தாங்க, மாறி மாறி இருந்தவங்களே இருந்தா எப்படி கட்சி வளர்க்க முடியும், எங்களை மாதிரி புதுசா நாங்க மக்கள் பிரதிநிதியா இருக்கோம், எங்களுக்கும் ஒரு தடவை வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்டு பார்த்தோம். அவங்க சீட்டு தரல. சாமானிய மக்களுக்கு சீட்டு இல்லைன்ன மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதனால நான் மக்கள் ஆதரவோட நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேட்சா இப்போ போட்டிருக்கேன். வெற்றி வாய்ப்பு நல்ல பிரகாசமா இருக்கு. நாங்க இந்த தொகுதியை சேர்ந்தவங்க, அதனால மக்கள் ஆதரவு நல்லா இருக்குது. எங்களுக்கு தொகுதியில இருக்க காங்கிரஸ்காரங்களுக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, வெளியில உள்ளவங்கள இருந்து நம்ம தொகுதியில கொண்டு நிப்பாட்டுறாங்க. அப்போ நம்ம தொகுதியில இத்தனை வருஷம் காங்கிரஸ் கட்சியில நம்ம வேலை செஞ்ச நமக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த தொகுதியில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க. காங்கிரஸ் தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே ரொம்ப மன வருத்தத்துல இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சீட்டு கேட்டாங்க, யாருக்கும் கிடைக்கல. நானும் அதுல ஒரு ஆளு. சரி, நம்ம நாங்குநேரி தொகுதியில மகளிர் இதுவரைக்கும் பெண் வேட்பாளர் யாரும் நின்ன மாதிரி தெரியல. நாங்குநேரிக்கு ஒரு தடவை பெண் வேட்பாளர் யாருமே நிப்பாட்டல, தரவும் இல்ல, சீட்டு தரல. கேட்டு பார்த்தோம். நானும் கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை பணம் கட்டிட்டேன், தரவே இல்லை. அதனால இந்த தடவை நம்ம ஒரு பெண் வேட்பாளரா நம்ம தொகுதியில மக்கள் மத்தியில இறங்குவோம், மக்கள் ஆதரவோடு நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனு தாக்கல் பண்ணிருக்கேன். மக்கள் ஆதரவு தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். நான் மக்கள் ஆதரவோடு நல்லா ஜெயிப்பேன்.